என் இனிய வளலை செல்வங்களே, இன்றைய வகுப்பில் நாம் பாடம் 9 ஆத்திச்சூடி பார்த்தோம் அல்லவா? அதற்கு பாடநோட்டில் எழுத உள்ளோம். மாணவ செல்வங்கள் அனைவரும் தங்களின் பாடநோட்டுடன் தயாராகுங்கள் கண்ணா. பாடம் 9 ஆத்திச்சூடி. சொற்கள். நீங்கள் எழுதும் பொழுது உங்களது கரிக்கோலினை நன்கு துருவிக் கொள்ளுங்கள். உங்களது கையெழுத்து மிக மிக அழகாக இருக்க வேண்டும். இரு வரிகளிலும் தொடும்படி எழுதுவது மிக மிக அவசியம். சரியா மாணவ செல்வங்களே? சொற்கள். பழம். 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 நீச்சல். 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 வரிக்குதிரை. 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 காவல் நிலையம். காவல் காவல் நிலையம். குரங்கு. குரங்கு. சரியா? அடுத்தது பாருங்க. நீங்க 5 சொற்கள் எழுதி முடிச்ச பிறகு ஒரு வரி விட்டுருங்க. ஒரு வரி விட்டு இரண்டாவது என்னது? ஆத்திச்சூடி. நம்ம இந்த பாடத்துல ஒரு 5 ஆத்திச்சூடி பார்த்தோம் இல்லையா கண்ணா? அதை தான் நம்ம இப்ப எழுத போறோம். சரியா? என்னென்ன ஆத்திச்சூடி பார்த்தோம்? நன்மை கடைபிடி. சொல்லுங்க பார்க்கலாம். நன்மை கடைபிடி. நீர் விளையாடேல். என்னது? நீர் விளையாடேல். நூல்பழக்கல். நூல்பழக்கல். நேர்பட ஒழுகு. என்னது? நேர்பட ஒழுகு. நோயினுக்கு இடம் கொடேல். நோயினுக்கு இடம் கொடேல். சரியா? அடுத்தது ஒரு வரி விட்டு தமிழ் சொல் அறிக. ஜாம். ஜாம்னா என்னன்னு பார்த்தோம்? பழப்பாகு. பழப்பாகு. ரோடு. ரோடுன்னு என்னது? சாலை. சரியா? அடுத்தது ஃபேன். ஃபேன் என்னக்கண்ணா? மின் விசிறி. ஃபேன் என்னது? மின் விசிறி. சிப்ஸ். சிப்ஸ்னா என்னது? வறுவல். சிப்ஸ்னா என்னது? வறுவல். அடுத்தது பாருங்க. பிளாக் போர்டு. பிளாக் போர்டுனா என்னது? கரும் பலகை. பிளாக் போர்டுனா கரும் பலகை. சரியா? ஐஸ்கிரீம். பனிக்கூழ். ஐஸ்கிரீம்னா என்னது? பனிக்கூழ். சரியா? அடுத்தது டேபிள். மேசை. டேபிள்னா என்னது? மேசை. ஜூஸ். ஜூஸ்னா என்னது? பழச்சாறு. ஜூஸ்னா என்னது? பழச்சாறு. சரியா கண்ணா? இது எழுதி முடிச்சுட்டு ஒரு வரி விட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? இரண்டாம் சொல்லை நீக்கி புதிய சொல்லை உருவாக்குக. எழுதுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க? பஞ்சு. அப்ப இரண்டாம் சொல்லை நீக்கிட்டா என்ன வரும்? பசு. ஆவணி. இரண்டாம் சொல்லை நீக்கிட்டா ஆணி. சட்டை. இரண்டாம் சொல்லை நீக்கிட்டா சடை. பகல். இரண்டாம் சொல்லை நீக்கிட்டா பல். பாடல். இரண்டாம் சொல்லை நீக்கிட்டா பால் தான் கண்ணா வரும். நான் இடையில அடிச்சிருக்கேன். நீங்க அந்த மாதிரி அடிச்சு எழுதக்கூடாது. பால். அது மட்டும் தான் எழுதணும். சரியா? அடுத்தது தவளை. வாவை நீக்கிட்டோம் அப்படின்னா தழை. சரியா? உங்களுடைய கையெழுத்து எழுதும்போது அழகா எழுதுங்க. எழுதி முடித்த பிறகு பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி நீங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணுங்க. சரியா கண்ணா? உங்களோட வீட்டு பாடம் இன்னைக்கே எங்களுக்கு வர மாதிரி நீங்க போஸ்ட் பண்ணிருங்க. சரியா? நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை பருகுங்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். வெளியில் செல்லும் பெற்றோருக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்ல சொல்லி. சரியா மாணவ செல்வங்களே? நேரலை வகுப்பு தவிர மற்ற நேரங்களில் அலைபேசியோ அல்லது கணினியோ பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். கண் பயிற்சி செய்து பாருங்கள். கண் பயிற்சி என்பது மிக மிக அவசியம். சரியா மாணவ செல்வங்களே? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே.